கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மதுபோதையில் 4 பேரை சரமாரியாக தாக்கிய வழக்கில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தனியார் கட்டுமான இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காவலாளியை சரமாரியாக தாக்கிய மூவர் அதனை படம் பிடித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டனர். பின்னர் மேலும் சிலரை தாக்கிவிட்டு முந்திரி தோப்பில் பதுங்கியிருந்தவர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது கத்தியால் தாக்கியதால் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். 2 பிடிப்பட்ட நிலையில் தப்பிய பாலாஜி என்பவர் வீடியோ வெளியிட்ட பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு அண்ணன் மண்டபத்தில் 10 ரூபா போயிட்டு ரிகில்ஸு வசலம் மண்டபத்தில் 10 ரூபா போட்டு அடித்து மண்டை உடச்சி அது வீடியோ எடுத்து கந்துவல் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு அவர் நாங்கள் அடிச்சிருக்கோம்ல எங்களை தள்ளி விட்டு ஓட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரு ஜிஹெச் தான் போயிருப்பாருன்னா அங்கே நான் ஜிஹெச் தேட்டு போனோம். அங்கே போயிட்டு கடைக்கார அண்ணங்களை 2 பேரை போட்டு அடித்து மண்டையை உடச்சி அங்கே பயந்துட்டு அங்கேருந்து எருமூர் பிரிட்ஜு மேலே ஏறும்போது தான் அங்கே பஸ்ஸு நின்று பஸ்ஸு வந்தது, கவர்மெண்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸுக்கு நிப்பாட்டி அந்த பஸ்ஸு டிரைவர் அண்ணனும் கண்டக்டர் அண்ணனும் போட்டு அடித்து அங்கேருந்து அவங்க மண்டையை வச்சு அங்கேருந்து ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி முந்திரி தோப்பு பூந்துக்கிட்டோம். அங்கே இருக்கிறத நாங்கள் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கந்தவில் என்ன பண்ணுற 2 பேரை கத்தி எடுத்து வெட்டினால சுட்டாங்க. அவனை சுட்டாங்க. பயந்துட்டு என்ன பண்ணாங்க, வந்து ஓட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க. நான் பண்ணதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அடிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.